அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 8வது பாடத்தோட 6வது அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டேட்டாஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3ன்னு இருக்குது. இப்போ ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம 5ஆல் மல்டிபிள் பண்ணால் புதுசாக கிடைக்கிற வேரியன்ஸ் என்னவாக இருக்கும், அதான் கொஸ்டின். இதுக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஹிண்ட்டு ஒன்று தான். இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டாஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா இருக்குன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா, அதில் இருக்க ஒவ்வொரு டேட்டாவையும் நான் ஒரு கான்ஸ்டண்ட்டால் மல்டிபிள் பண்ணுறப்ப எனக்கு புதுசாக கிடைக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு ஏற்கனவே இருந்த அந்த பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட நான் மல்டிபிள் பண்ணிக்கிட்டு இருக்கிற கான்ஸ்டண்ட்டை மல்டிபிள் பண்ணால் எனக்கு புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிரும். இந்த ஹிண்ட்டை நான் இங்கே அப்ளை பண்ணேன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக கொடுத்துருக்குது 3. இப்போ ஒவ்வொரு வேல்யூ, அதாவது ஒவ்வொரு டேட்டாவையும் எதால் மல்டிபிள் பண்ணுறாங்க, 5ஆல் மல்டிபிள் பண்ணுறாங்க. அப்போ இந்த பழைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை நான் எதால் மல்டிபிள் பண்ணணும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடச்சிரும். அதாவது 15 தான் புது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆனால் இங்கே கொஸ்டினில் ட்விஸ்ட் என்னன்னா வேரியன்ஸ்னு கேட்டிருக்காங்க. வேரியன்ஸுன்றது என்ன? அது இப்போ பழைய 3ன்னா அதோட வேரியன்ஸ் வந்து 9ன்னு இருக்கும். இப்போ 15 இருக்கிறதுனால இந்த 15 ஸ்கொயர் பண்ணால் அதான் வந்து வேரியன்ஸாக இருக்கும். 15 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா 225 வரும். அப்போ அந்த 225 தான் நம்மளோட ஆன்சர். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டியில் இருக்கும். அதுதான் விடை. நன்றி.